விடுவேன் என்று நினைத்தாயோ? பேக் சஸ்பென்ஷன் சர்வீஸ் கிளைம் பண்ணணும். சரி, வாரண்டி கிளைம் பண்ண சொல்லியிருந்தேன் பேக் சஸ்பென்ஷன். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் பிரேம். வெல்கம் டு PK's Motovlog. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் அடையார் ஷோரூம் போயிட்டுருக்கேன், அடையார் ஹீரோவோட ஷோரூமுக்கு. ஏன்னா இந்த லாஸ்ட்டு ஒரு கொஞ்ச நாளாகவே என்னோடய ஆஃப் ரோடிங்ஸ் அண்ட் தென் நார்மல் ரைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக் சஸ்பென்ஷன் செட் ஆகிற ஒரு மாதிரி டைட்டான மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை நான் என்னென்ன செக் பண்ணுறதுக்கு லாஸ்ட் சர்வீஸ் அப்போ அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சஸ்பென்ஷன் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. வண்டி வாங்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ 10 months தான் இருக்குது. ஒரு 16,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். 10 monthsல ஆல்மோஸ்ட் 7 மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம லாக்டவுன்லேயே உட்காந்துட்டோம். சஸ்பென்ஷன் எப்படி போச்சு அப்படின்ட்டு நான் கொஸ்டின் பண்ணதுக்கப்புறமா ஓகே அவங்க செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை சார், இது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குது. ஸோ இப்போ வாரண்டியில் கிளைம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து நான் சர்வீஸ் கொடுத்துருந்தப்பே அவங்ககிட்ட சொல்லிவிட்டேன், எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்கன்னாங்க. அப்போ அவங்க ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே நாங்கள் வந்து அதுக்கான நான் நல்ல வேலை அந்த வீடியோஸ் எடுத்துருந்தேன். நான் ஆஃப் ரோட் பண்ணப்போ எனக்கு சஸ்பென்ஷன் பேக் சஸ்பென்ஷன் லாக் ஆனதோட வீடியோ வச்சுருந்ததுனால கொஞ்சம் எனக்கு எவிடன்ஸாக இருந்துச்சு. அந்த எவிடன்ஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா அவங்க ஓகே நாங்கள் வாரண்டியாக கிளைம் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாரண்டியாக கிளைம் பண்ணி தரோன்னு சொன்னதுனால இப்போது 2 days வந்து கொஞ்சம் இழுத்து அடித்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போயிட்டா சேஞ்ச் பண்ணலான்னு நான் ஹீரோ ஷோரூம் போயிட்டுருக்கேன். அட்லாஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு இந்த சப்வே ஓப்பன் பண்ணிட்டாங்க. தெய்வங்க, இந்த சப்வே எவ்வளோ யூஸ்ஃபுல்னு இதை மிஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். இது சப்வே இல்லைன்னா ஒரு ஊரே சுற்றிக்கிட்டு போனவங்க பீச்சுக்கு போகிறதுக்கு, பீச் ரோடு பிடிக்கிறதுக்கு. அது சப்வேக்குள்ளே மட்டும் ஒரு குஜால் அடப்பாக இருந்துச்சுன்னா பிரேவ் சவுண்ட் கொஞ்சம் பலமாக இருக்கும். நம்ம வண்டிக்கு அவ்வளோதான், ஏழைக்கேற்ற எள்ளு உருண்டன்ற மாதிரி நம்ம வண்டிக்கு என்ன வருமோ அதை பண்ணிக்க வேண்டியது தான். சூப்பர் பைக் வச்சுருக்காங்க, சும்மாவே ரோட்டில் கத்திட்டு போவாங்க. நம்ம சப்வேக்குள்ளே கத்தி விட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். ஓகே சரி, பீச் வரையே வந்துட்டு பீச்சை காட்டாமல் போனால் எப்படி, எனக்கே மனசு அடிச்சுக்குது. அதனால் பீச் சும்மா ஒரே ஒரு ஏன்னா இங்கே மட்டும்தான் அலோடு. நம்ம அப்பார்ட்மெண்ட் சைடு பட்டினம்பாக்கம் சைடு மட்டும்தான் அலோடு. இந்த வியூ பீச்சை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா? ஆனால் நிறைய பேர் இந்த வியூ பீச்சை பார்த்தே இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு காலேஜ் படிக்கிற வரைக்குமே இந்த சைடு நான் வந்ததே கிடையாது. ஒன்லி அப்படியே மெரினா பீச் பக்கமே 2 போயிருவேன். பட்டினம்பாக்கம் சைடு நான் வந்ததே கிடையாது. ஸோ இப்போ தான் ரீசெண்ட் டேஸ் இந்த ரோடு போட்டதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் வர ஆரம்பிச்சு. இது கூட நல்லதாங்க இருக்குது, சூப்பராக இருக்குது நேரம். சும்மா ஒரு சின்ன வியூ எடுப்போமா? மாட்டான் பாஸ் போதேறான் பாஸ். எப்படியோ வந்துட்டேன். இதுதாங்க பீச், பட்டினம்பாக்கம் பீச். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம உள்ள வந்துட்டு மாட்டிக்க முடியும். One of the worst friend I have ever in my life. ஒருத்த உள்ள போய் போராடுறானே, வந்து பார்ப்போம் இல்லை வீடியோ எடுப்போன்னு கூட இல்லாமல், பொறுப்பே இல்லாமல் அவன் பாட்டு நின்று ஹாயா காற்று வாங்கிட்டு இருக்காங்க. பொறுக்கி பையன், நீ வாயன். வீடியோ எடுத்தியாடா? வீடியோ எடுத்தியா? செத்துரு நீலாம். செத்து போ. Not a problem. சஸ்பென்ஷன் சர்வீஸ் கிளைம் பண்ணணும். சரி, வாரண்டி கிளைம் பண்ண சொல்லியிருந்தேன். பேக் சஸ்பென்ஷன் வந்துருச்சுன்னு சொல்கிற தியாகராஜன் நான் வந்து மாற்றிக்க சொன்னார்.
ஸோ ஒரு வழியாக எப்படியோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஷோரூமுக்கு வந்தாச்சு. ஷோரூமுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் மறுபடியும் எக்ஸாமிங் பண்ணி நாங்கள் வீடியோ வந்து ஹெச்ஓக்கு அனுப்புனா தான் அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் தான் சஸ்பென்ஷன் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம சர்வீஸ் மேனேஜர் முன்னாடி இருக்கார், நான் பின்னாடி ஏறி உட்காந்து 2 பேர் உட்காந்தா சஸ்பென்ஷன் எவ்வளோ கேவலமாக பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை நாங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம். பட் அந்த வீடியோ எனக்கு வந்து இதுக்கும் யூஸ் ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் சஸ்பென்ஷன் சேஞ்ச் பண்ணுற வீடியோ இது. எப்படியோ ரொம்ப நேரம் போராடி வெற்றிகரமாக சஸ்பென்ஷனை சேஞ்ச் பண்ண வச்சுட்டோம். ஸோ அப்புறம் அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க இதை. அட்லாஸ்ட் ரொம்ப நாள் போராட்டத்துக்கு ஒருபாடி அவன் வண்டியோட சஸ்பென்ஷன் சேஞ்ச் பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட சஸ்பென்ஷன் சேஞ்ச் ஆனது பார்த்தோம். கொஞ்சம் ரொம்ப இப்போது மறுபடியும் பழைய புது வண்டியோட எக்ஸ்போஸோட பேக் சீட் சஸ்பென்ஷன் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. செம்ம ஸ்மூத்துங்க. அதே ஒரு மறுபடியும் என் வண்டி எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்குது. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுலான்னு நினைக்கிறேன். வழக்கம் போல தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணணும் இல்லை நான் சேனலில் தான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் மறக்காமல் பிகேஎஸ் Motovlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோட புது வீடியோஸை நான் அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் இங்கே ஒரு சர்ப்ரைஸ் காத்துருக்கு. நீங்கள் லாக்டவுனில் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா இதை பார்த்துருக்க சான்ஸ் இல்லை. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துல சான்ஸ் இல்லை. ஸோ இதை காட்டலான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இன்னும் இது ஃபுல்லாக முடியல. பட் ஆனால் நல்லா இருக்கு. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். 3, 2, 1. யாராது டேய் என்னடா பண்ணுறீங்க? ரோட்டில் இருக்கிறவங்க தான் பிளாஸ் அடிக்கிறான்னு பார்த்தா கவர்மெண்ட்டே பிளாஸ் ஸ்டேஷன் இருக்குதுங்க. இங்கே அருமையாக பண்ணுகிறார்கள். வேலைக்கிறோம். ரோட்டில் ஓட்டுறேன்னா எதுவும் பொருள் காட்சியில் இருக்க பேய் வீட்டில் போன மாதிரி இது கொலக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணுறீங்க ப்ரோ. ஸோ இதோட நிஜமாக நான் வீடியோ முடிச்சிக்கிறேன். முன்னாடியே வீடியோ பார்த்து முடித்தவங்களுக்கு இந்த சீன் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வீடியோ லாஸ்ட் வரையும் பார்க்குறவங்களுக்கு இந்த 2 சீனை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். டாடா பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.